திருமுல்லைவாயலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இறந்த நிலையில் கிடந்த தந்தை மகள் இருவரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 70 வயதான சாம்வேல் சங்கர். இவருக்கு நீரிழிவு நோய் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் டயாலிசிஸ் செய்து கொள்வது வழக்கம். இவரது மகள் சிந்தியா. இவர் திருமணமாகி விவாகரத்து ஆனவர். இவருக்கு வயது 35. இவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக சென்னை ஆவடி திருமுல்லைவாயல் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகை வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் சிகிச்சைக்காக சென்னை வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடானது கடந்த 4 மாதங்களாக பூட்டியே கிடந்துள்ளது. பூட்டி கிடந்த வீட்டில் ஏதோ துர்நாற்றம் வீசியதாக எழுந்த புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் வீட்டை திறந்து பார்க்கும்போது இறந்த நிலையில் அழுகிய நிலையில் கிடந்த தந்தை மகள் இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக மருத்துவர் சாம்வேல் எபினேசரை விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிகிச்சையில் பலனின்றி சாம்வேல் இறந்ததாகவும் இதனால் விரக்தி அடைந்த மகள் மருத்துவரை தந்தையின் இழப்பை பற்றி கேள்வி எழுப்பிய போது ஆத்திரமடைந்த மருத்துவர் சாம்வேல் எபினேசர் சிந்தியாவை தலையில் தாக்கிவிட்டு இருவரின் சடலத்தையும் அறையிலேயே விட்டுவிட்டு ஏசியை ஆன் செய்து கடந்த செப்டம்பர் மாதமே வீட்டை பூட்டிவிட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் இந்த மரணம் குறித்து விசாரணையில் அடுத்த திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. திருமுல்லைவாயலில் உள்ள விஜிஎன் ஸ்டாஃபீல்டில் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வீடு அன்னபூரணி அரசுக்கு சொந்தமானது என்றும் இந்த வீட்டில் நடந்த கொலைக்கும் அன்னபூரணிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள அன்னபூரணி அரசு இந்த வீடு தனக்கு சொந்தமானதுதான் என்றும் ஆனால் இதை சாமுவேல் எபினேசர் என்ற மருத்துவருக்கு வாடகைக்கு விட்டதாகவும் அவர் தன்னுடைய குடும்பத்தில் 3 நபர்கள் நான் என்னுடைய சகோதரி என்னுடைய அப்பா என்று கூறி நான் வேலூர் குளோபல் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பணிபுரிவதாக கூறி வாடகைக்கு வந்தார் என்றும் நான் அவரை பார்த்ததோ பேசியதோ கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். நான் 3 வருடங்களாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூரில் வசித்து ஆன்மீக சேவை செய்து வருவதால் இதிலெல்லாம் நான் நேரடியாக தலையீடு செய்வதில்லை என்றும் நேற்று போலீசார் எனக்கு இந்த தகவலை சொன்னபோது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் இது சம்பந்தமாக சில மீடியாக்கள் நிறைய பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி வருகிறார்கள். என்ன நடந்தது என்று வீட்டின் உரிமையாளர் என்ற அடிப்படையிலும் பொது வழியில் ஆன்மீக சேவையில் இருப்பதாலும் நான் இந்த விளக்கத்தை தர கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.